தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப இளமதி வந்து தன்னோட வாயாலேயே பரமனோட என்னால சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்ல வச்சிடுறாங்க. இது தாண்டா சந்தர்ப்பம், சான்ஸ் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த கலா அப்படின்னா என் பையனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதனால இந்த கல்யாணத்தை பிரித்து வச்சிருங்க, அதாவது பரமனுக்கும் இளமதிக்கும் நடந்த கல்யாணத்தை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு பஞ்சாயத்தில் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ஊரில் என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு முன்னாடி காசு வெட்டி பிரித்து போட்டுருவாங்களாட்டுக்கு. ஸோ அப்படி பண்ணிட்டா ரெண்டு பேர்த்தோட கல்யாணமும் இதுக்கப்புறம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா காசை வெட்டி தூக்கி போட்டுடுறாப்புல, இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கலா இதையும் சும்மா விடாமல் என் பையன் கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்குது, அதையும் கழட்டி தர சொல்லுங்கள், என் பையனே வேணானதுக்கப்புறம் அவன் கட்டின தாலி மட்டும் இருக்குது, அதை கழட்டி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இளமதி என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்படின்னு தாலியை மட்டும் கழட்டி கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இளமதியோட அம்மாவும் அப்பாவும் கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கழட்டுற மாதிரி போயிட்டு வேணும்னே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க நம்ம இளமதி. ஸோ இளமதி நடிக்கிறா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. சரி, மயக்கம் போட்டு விழுந்தவங்கள என்ன செய்ய முடியும், ஆட்டோவில் தூக்கிக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே நர்மதா வந்த உடனே நர்மதா கிட்ட தாலியை கழட்ட சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு ட்ராமாவை போட்டேன், நான் பரமனை மீட் பண்ணியே ஆகணும், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம இளமதி கேட்க, ஸோ நம்ம நர்மதா இளமதி இருக்கிற இடத்துல படுத்துக்கிட்டு டாக்டர் நர்ஸோட உதவியோட நம்ம இளமதி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தா அங்கே பரமன் இல்லை. பரமனை ஜட்ஜு முன்னாடி ரிமாண்ட் பண்ணுறதுக்காக அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்களாட்டுக்கு. ஸோ இளமதிக்கு ஏமாற்றம் தான். மறுபடியும் ஆஸ்பத்திரி வந்து பார்த்தா இங்கே இளமதியோட அம்மாவும் அப்பாவும் வார்டு முன்னாடி உக்காந்துருக்குறாங்க. இளமதி எப்படி அவங்களுக்கு தெரியாமல் ரூமுக்குள்ளே போக போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.